அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது வந்து என்னுடைய 17வது வகுப்புக்கான ஆடியோ ரெக்கார்டிங்கு. இந்த வகுப்பு வந்து நம்ம மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்திக்கலாம். இது வந்து ஒரு அறிவு தளத்துக்கான வகுப்பு அல்ல. இது ஒரு ஆன்மீக வாழ்க்கை மற்றும் தக்வா முன்னேற்றத்துக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு வகுப்பு. இந்த வகுப்பில் நம்ம கற்றுக்கிறத நம்ம குரான் நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும், நம்ம வாழ்வியலாக அதை மாற்றணும் அப்படிங்கிற ஒரு பயிற்சி தான் இந்த வகுப்பில் நம்ம வந்து எடுத்துகிட்ருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவானாக. இப்போ பார்த்தோன்னா ஒரு சகோதரி அவங்க அனுபவத்தை எழுதியிருந்தாங்க. அதில் சொல்லியிருந்தாங்க, நான் சில நாட்களில் அந்த தக்வா அந்த எக்ஸசைஸில் சில நாட்களில் என்னால் செய்ய முடியுது, சில நாட்களில் மறந்துடுறேன். அந்த செய்ய முடியுது அப்படின்னு சொல்கிறப்ப அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபையினால் இது வந்து அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடிக்கிற ஒரு செயல். அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு செயலையும் செஞ்சுட்டு நம்ம நன்றி சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹ் அந்த வார்த்தையை நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்போ அல்லாஹ்வுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படி நம்ம நன்றி சொல்ல சொல்ல நம்மளுக்கும் அந்த மன உணர்வு வந்து நல்ல நிறைவாக இருக்கும். அது வந்து அல்லாஹ் இடத்துலையும் பெரிய கூலியை பெற்றுத்தரும். நம்ம எந்த காரியத்துக்காக இது செய்கிறோமோ அதுலேயும் மேலும் மேலும் வளர்ச்சி பெறதுக்கு அது ஒரு உதவியாக இருக்கும். 14வது அத்தியாயம் 7வது வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து இதை சொல்லி காட்டுறான். அதை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். வ இன் தஅஸன்ன ரப்பக்கும் ல இன் ஷக்கர்தும் ல அஸீதன்னக்கும் வ ல இன் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத். நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு அதிகமாக வழங்குவேன், நீங்கள் நன்றி மறந்தால் எனது வேதனை கடுமையானது என்று உங்கள் இறைவன் பிரகடனம் செய்ததை எண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வசனத்தையே நம்மளுக்கு சொல்லி காட்டுறான். என்ன சொல்கிறேன்னா, நன்றி செலுத்தினா இன்னும் அதிகமாக நான் வழங்குவேன், யார் எனக்கு நன்றி மறக்கலாங்களோ அவங்களுக்கு கடுமையான வேதனை செய்வேன் அப்படிங்க. இது வந்து நம்ம வந்து எந்த ஒரு சின்ன காரியத்தை செஞ்சாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தமான அந்த வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். ஒரு உணவு உண்ட பிறகும் நம்ம வந்து அல்லாஹ்வுக்கு ஷுக்குர் செஞ்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னால் அல்லாஹ் வந்து மிகவும் சந்தோஷம் அடையக்கூடியவனாக இருக்கிறான். நம்மளுக்கு குரான்லேயே அல்லாஹ் வந்து முதல் வசனத்தையே முதல் ஆயத்தாக அல்ஹம்துலில்லாஹி அல்ஹம்து அந்த வார்த்தை வந்து மிக மிக அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை. அந்த வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணி அல்லாஹ்வுக்கும் மற்றவர்களுக்கும் அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிறத அடுத்தது பார்த்தோன்னா வந்து தீய செயல்கள் அந்த இதிலேருந்து நம்ம வந்து விடுபடணும். பொய், சண்டை, தீய செயல் இது மாதிரி அதுக்கு வந்து ஒரு பயிற்சியாக நோன்பு வந்து நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இப்போ வந்து நோன்பாளி வந்து என்ன நோன்பு வந்து நம்மளுக்கு வந்து உளவியல் பயிற்சியாகவும் ஆன்மீக பயிற்சியாகவும் உள்ளது. இப்போ நோன்பாளி செய்யக்கூடாத செயல்கள் என்னென்னு பார்த்தோன்னா, சண்டை, வீண் பேச்சு, தீய செயல் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது ஒரு நோன்பாளிகிட்ட வந்து ஒருத்தவங்க சண்டைக்கு வராங்கன்னா அப்போ நோன்பாளி என்ன செய்யணும், நான் வந்து நோன்பாளின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லணும். அது சொல்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம மனதிற்குள்ளாரே நான் நோன்பாளி, நம்ம அல்லாஹ்வுக்காக நோன்பு வச்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை வந்து முதல்ல நம்ம மனசுக்குள்ளாரே நம்ம வந்து உருவாக்கணும். நம்ம மனசுக்குள்ளாரே அந்த மனநிலை வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கட்டுப்பாடு உணர்வு வரும். ஃபஸ்ட்டு நம்ம மனசை வந்து நம்ம வந்து அந்த சொல்லி அந்த வார்த்தையில் நம்ம வந்து நம்ம மனசை வந்து உருவாக்கணும் ஃபஸ்ட்டு. அப்படி நம்ம உள்ளுக்குள்ளாரே சொல்கிறப்ப வந்து நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் மன கட்டுப்பாடு வலுப்படும். அதனால் மனசு வந்து ரொம்ப இதாகும், ரிலாக்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம மனசு வந்து அமைதி பெறுது. இன்னொன்று பார்த்தோன்னா நம்மளுக்கு தக்வா வந்து அதிகரிக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், இழப்புகள், அனுபவங்கள் நிறைய இருக்குது. அதை எல்லாமே வந்து நம்மளுக்கு தினமும் அந்த வாழ்க்கையில் நிகழும் சிக்கல்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து பயிற்சி மற்றும் சுய முன்னேற்றத்தை வந்து நம்ம வந்து செய்யணும். நம்ம மனசை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு கட்டுப்பாடோடு வச்சுக்கணும். நம்ம மனசுக்குள்ளாரையே நம்ம பேசுகிறப்போ மனக்கட்டுப்பாடு செல்ஃப் டாக் பண்ணுறப்போ வந்து நம்மளுக்கு மனம் ரிலாக்ஸ் ஆகும். இன்னொன்று உளவியலாக பார்த்தோன்னா மனம் வந்து சமநிலை அடைஞ்சு நம்மளுக்கு வந்து நம்ம சோதனைகளை எதிர்கொள்ள
நிறைய நம்பிக்கை கிடைக்கும். அப்போ தான் நம்ம சோதனைகளை நம்மளால் வந்து எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்க்குறோம். அடுத்தது பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு காரியத்துக்கும் செய்கிறதுக்கும் ஒரு தூண்டுகோல் ஏதாவது நம்மளுக்கு வாழ்க்கையில் கிடைக்கும். அது எந்த சந்தர்ப்பத்தில் எப்படி கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அது இந்த மாதிரி அது அமையிறப்போ நம்ம வந்து அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ளணும். ஒரு அறிஞரோட சும்மா ஒரு அனுபவ கதையை இப்போ பார்க்கலாம். ஒரு இஸ்ராக் அஹ்மத்ங்கிற ஒரு அறிஞர் இருந்தார். அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் 28 முறை வந்து திருக்குரானை வந்து தப்சீர் செஞ்சு மக்களுக்கு வந்து உபதேசிச்சிருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே வந்து குரானுக்காக அவர் வந்து அர்ப்பணம் செஞ்சுருக்காரு. தன்னுடைய வாழ்க்கை, உழைப்பு எல்லாமே வந்து அந்த குரானுக்காகவே அவர் வந்து அர்ப்பணம் செஞ்சுருக்காரு. அது மாதிரி வந்து நம்மளும் வந்து நம்மளுக்கு ஒரு சில வாய்ப்புகள் எப்போவாது கிடைக்கிறப்ப அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம அந்த மாதிரி ஒரு வாய்ப்பாக இந்த குரான் காலேஜாகவும் இருக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில். நம்ம வந்து இதை வந்து நல்லா பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் குரானிய மனிதர்களாக மாறுறதுக்கு நம்ம வந்து அதை யூஸ் பண்ணிக்கணும். எந்த ஒரு வகுப்பும், அனுபவமும், பயிற்சியும் எல்லாமே வந்து வீணாகாது. நமது செயல், மனநிலை, நன்றி மற்றும் உளவியல் கட்டுப்பாடு ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அது வந்து வழிவகும். முன்னேற்றம் என்பது வந்து தொடர்ந்து பயிற்சி செஞ்சு, சிந்தனை செஞ்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்முறைப்படுத்தினா தான் அது கிடைக்கும். அது மாதிரி வந்து நம்ம ஒவ்வொரு காரியத்திலையுமே வந்து நம்ம முழு முயற்சியோடு ஈடுபட்டால் தான் அதில் வந்து நம்ம வெற்றி காண முடியும். இப்போ அடுத்தது பார்த்தோன்னா, அல்லாவுடைய வார்த்தைகளில் வந்து நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் அல்லாங்கிற வார்த்தையோட தனி சிறப்பை பார்த்தோம். அந்த அல்லாங்கிற வார்த்தை வந்து 2500க்கு மேற்பட்ட இடங்களில் திருக்குரானில் வந்திருக்கு. அது வந்து ஒரு தனி இடுகுறி பெயரா, காரண பெயரா, அதுக்கு பன்மைகள் இருக்கா, அது ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிற அது எப்படி வந்தது, அலிக அப்படிங்கிற அந்த இதுலேருந்து தான் வந்தது அப்படியெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. அல்லாஹ் வந்து தனக்காக சூட்டிக்கு வந்த ஒரு தனித்தன்மை வாய்ந்த சொல் வந்து அல்லாஹ் அப்படிங்கிற நிறைய அல்லாவை பற்றியான ஒரு கருத்துக்களை பார்த்தோம். அதே மாதிரி அல்லாஹ் வந்து திருக்குரானில் இந்த அல்லாவுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய பெயர்களில் அவன் அடுத்த பெயராக அதிகமாக எதை வைத்திருக்கான் பார்த்தா ரப்புங்கிற அந்த வார்த்தை. ரப்புங்கிற அந்த சொல்லுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. இந்த ரப்புங்கிற சொல்லுக்கு வந்து பராமரிப்பவன், வளர்ப்பவன், பாதுகாப்பவன் என்று பல அர்த்தங்கள் வந்து வருது. பல அர்த்தங்களை தருது இந்த சொல். இது வந்து எல்லா உயிர்களையும் கவனித்து வளர்த்து கொள்வதற்கு ரப்புங்கிற அந்த ஒரு வார்த்தை வருது. இந்த ரப்புங்கிற சொல் வந்து பல அர்த்தங்களை உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த ரப்புங்கிறவன் வந்து நம்மளை வந்து பார்த்து வந்து பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரு பண்பாளன் அப்படிங்கிறதாகவும் நம்ம வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பல அர்த்தங்கள் இருக்குது. சிலது வந்து தவறாகவோ இல்லை குறைவாகவோ தான் அந்த அர்த்தங்கள்லாம் போடுறாங்க. அது வந்து சரியில்லை. இந்த ரப்புங்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு சொல். அதுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இந்த ரப்புக்கு வந்து 134 தனித்துவமான பண்புகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த ரப்போடு வந்து உரிமையாளர், அனைத்துக்கும் உரிமையாளராக அல்லாஹ் இருக்கான். அவனுக்கு தான் இந்த பெயர் வந்து மிகவும் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். எந்த ஒரு இதையும் வந்து சீர்திருத்தி நேர்படுத்தி சீராக அதை வந்து பராமரிக்கிறவனுக்கு ரப்புங்கிறத சொல்லலாம். அது வந்து அல்லாஹ்வுக்கு மிகவும் பொருத்தமாக இருக்கும். அதனால அல்லாஹ் வந்து தன்னுடைய பேரில் ரப்புங்கிறவன் வந்து கண்டித்து கண்காணித்து வளர்க்கக்கூடிய செயல்பாடுகளை எல்லாம் செய்யக்கூடியவன் வந்து ரப்பு அப்படிங்கிறது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு விதையை வந்து நம்ம வந்து நிலத்தில் வந்து புடை தோண்டி வச்சோன்னா, அதை தோண்டி வச்சு அதுக்கு தண்ணீர் ஊற்றி அதை பராமரித்து அது சின்னதாக வளர்ந்த பிறகு அதை சின்னதாக வளர்ந்து அது திரும்ப அது பெரிதாகி அதில் பூ பூத்து காய்க்கிற வரைக்குமே அதை வந்து நம்ம கவனிச்சுட்டே வரோம்ல. அந்த மாதிரி அந்த ஒரு பண்புக்கு பேர் வந்து ரப்புன்னு சொல்கிறது. அது மாதிரி அந்த பெயர் தான் ரப்பு. இப்போ வந்து ரப்புங்கிறது வந்து எல்லாத்தையுமே முழுசாக கவனித்து வளர்க்குறத ஒரு
இதை தான் வந்து ரப்புங்கிறத நம்ம சொல்கிறோம். முரப்பி அப்படின்னா பெற்றோர்களை குறிக்கக்கூடியதாக இருக்குது. முரப்பிங்கிற சொல் வந்து ஏன்னா பெற்றோர்களும் என்ன பண்ணுறாங்க, அவங்க குழந்தைகளை வளர்த்து பராமரித்து அவங்களுக்கு எது நல்லது கெட்டது, அவங்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத ஒரு வழிகாட்டி வளர்க்குறனால அவங்களையும் வந்து அவங்கள முரப்பின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களும் அவங்களும் வந்து மாணவர்களை கண்டித்து அவங்களுக்கு தேவையான அறிவு ஆற்றலை எல்லாம் வளர்க்குறனால அவங்களையும் வந்து முரப்பி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வந்து இந்த முரப்பி வந்து என்னன்னு பார்த்தோன்னா ஒரு குணம், அது பராமரிக்கிற இந்த குணத்தை தான் இது மாதிரி சொல்கிறோம். அது வந்து ரப்புடைய குணத்துலேயும் சேருது. ரப்பு வந்து நம்மளை வந்து பராமரிக்கிறவன், பார்த்து கொண்டிருக்க, பாதுகாப்பவன், வளர்ப்பவன், சீர்திருத்துபவன், நம்ம செயல்களை எல்லாமே வந்து கண்காணிக்கக்கூடியவனாக அவனே இருக்கான். அதனால தான் அவன் வந்து ரப்புல் ஆலமீன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் நம்மளை ஒவ்வொரு நொடியும் பார்த்து பார்த்து கவனித்து பராமரித்து வளர்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்படிங்கிற ரப்புங்கிறது ஒற்றை பண்பு கிடையாது. அதுக்கு வந்து பல பண்புகளின் தொகுப்பு தான் ரப்புங்கிற அந்த சொல். இன்னும் ரப்புக்குக்கான அதிகமான விளக்கங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்பில் பார்ப்போம். இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். ஆகிர் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.